இளைய தம்பிலேஸ்வரர் கொலிவில் வாரா அகில உமை புகழும் அகரமுத்தாளம்மா அம்மா அகில வேண்டா புகழும் அகில உமை புகழும் தாயே அம்மா அகில வேண்டாம் புகழும் தாயே அம்மா அம்மா அகில உமை புகழும் அகரமுத்தாளம்மா அகில உமை புகழும் அகரமுத்தாளம்மா அன்புடனே என்னை அன்புடனே என்னை அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா தேன் பாடு சரிகம தேன் பாடு பாமலைதான் 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 அகில வேண்டா புகழ் அகரமுத்தாளம்மா அகில வேண்டா புகழ் அகரமுத்தாளம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம் தேன் பாடும் பாமலதா சரிகம தேன் பாடும் பாமலதா ஊட்டி வளர்த்தி என்னை உலகத்தை காட்டிவிட்டி அம்மா ஊட்டி வளர்த்தி என்னை உலகத்தில் காட்டிவிட்டு ஊட்டி வளர்த்தி என்னை உலகத்தில் காட்டிவிட்டு ஊட்டி அல்வை ஊட்டி அறிவை ஊட்டி இசையை ஊட்டி கலையை ஊட்டி ஊட்டி வளர்த்து என்னை உலகத்தை காட்டிவிட்டு ஊட்டி அன்பை ஊட்டி இசையை ஊட்டி கலையை ஊட்டி ஊட்டி வளர்த்து என்னை உலகத்தை காட்டிவிட்டு ஊட்டி வளர்த்து என்னை உலகத்தை காட்டிவிட்டு பாட்டில் வரம் கொடுத்து பாடவை தானியே தேன் பாடு சரிகம தேன் பாடு பாமலைதான் 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 ஊட்டி வளர்த்து என்னை உலகத்தை காட்டிவிட்டு ஊட்டி வளர்த்து என்னை உலகத்தை காட்டிவிட்டு பாட்டி வரம் கொடுத்து பலவை தானி தேன் பாடும் பாமலைதான் சரிகம தேன் பாடும் பாமலைதான் தினமுனை நான் வலிந்து தாயே அம்மா தினமுனை நான் வலிந்து
நீ தருவாய் நாவில் குடி இருந்து நல்லோசை நீ தருவாய் நாவில் குடி இருந்து நல்லோசை நீ தருவாய் தேன் பாடு சரி கமதேன் பாடு பாமலைதான் 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 தாவியில் குடியிருந்து நல்லோசை நீ தருவாய் தாவியில் குடியிருந்து நல்லோசை நீ தருவாய் தேர்ப்பான் பாமலதா சரிகம தேர்ப்பாடும் பாமலதா அகில உம்மை புகழும் அகரமதாலம் அகிலம் உம்மை புகழும் அகரமதாலம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா தேன் பாடு சரிகம தேன் பாடு பாமலைதான் 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 வணக்கம் பேரன்புமிக்க பெரியர்களே பெருமதிமிக்க மரியாதைக்குரிய தாய்மார்களே தங்க ஜொலிக்கு தமிழகத்தின் இளசிங்கங்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் அவர் விவசாய பிரகடி மக்களே இவர் முகேஷ்தாரி அவர்களே இவர் நாட்டாமை அவர்களே இவர் தர்மகர்த்தாய் அவர்களே இங்கே அமர்ந்திருக்க பெரியாசிரியர் புவியோர் கவியர் மற்ற அவர்களுக்கும் இதோ எங்களுடைய கலைக்குழு சார்பாக இதோ லட்சுமண பெருமாள் முடி சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் வணக்கம் 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 இருந்தாலும் நான் அந்த புறமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அண்ணன் ரகுராமச்சந்திரமூர்த்தி அரவணைக்கின்ற தலையாறுமர்களை விட்டு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் யாது காரணம் தெரியவில்லை ஆகினால் நானே நேரில் சென்று என்னுடைய அண்ணனுடைய பாதார விந்தங்களுக்கு மலர்களை தூவி அண்ணனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அழைத்த விவரம் என்ன சீக்கிரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சென்று வருகிறேன் அண்ணா ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணவல்தனோ ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணாவல்தனோ ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணவல்தனோ ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணாவல்தனோ ஆண்ட புகழ்ந்திடு கொண்டாடி சீமனே ஆண்ட புகழ்ந்திடு கொண்டாடி சீமனே ஆண்ட புகழ்ந்திடு கொண்டாடி சீமனே ஆண்ட புகழ்ந்திடு கொண்டாடி சீமனே ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணவல்தனோ ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணாவல்தனோ திருவாலமலர் இங்கு வந்து போட்டு செஞ்ச திருபாதமதி இங்கு போட்டிடு தங்க திருவாலமலர் இங்கு வந்து போட்டு செஞ்ச திருபாதமதி இங்கு வந்து போட்டிடு ஆண்டவா கோதுண்டவாணியே அண்ணாவல்தனோ ஆண்டவா கொதுண்டவாணியே அண்ணாவல்தனோ ஆண்டவா கோதுண்டவாணியே அண்ணா வந்தனோ அண்ணா தாங்களுடைய பொற்பாதங்களுக்கு லட்சுமண பெருமாள் கோடான கோடி நமஸ்காரம் செய்கின்றேன் அண்ணா தம்பிலப்பனா அண்ணா நமது சூரிய பகவான் அருள் பெற்று நீடோடி காலமாக வாழ வேண்டும் என அன்னராகி நான் வாழ்த்துகிறேன். அண்ணா, தாங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் என்றுமே நலமாக இருப்பேன். இருந்தாலும் நான் அந்த புறமாக இருக்கின்ற பொழுது அரண்மனைக்கின்ற தலை ஆறுமர்களை விட்டு அழைத்த பவரம் அண்ணன் அண்ணா தாங்களை பார்க்கின்ற பொழுது என்றுமே செழித்த செந்தாமரை புஷ்பங்கள் இருக்கின்ற முகமாகப்பட்டது. இன்று தாமரை தடாகத்தில் நீர்வாரிய தாமரை போல இருக்கின்ற காரணம் என்ன? தாங்கள் காலாலட்ட பணியை கையால் செய்ய அடியன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள் அண்ணா, கூறுங்கள். லட்சுமணா, அண்ணா என்ன சொல்கிறாய்? அண்ணா, அனுதினமும் அனந்த செந்தாமரை பதுப்பம் அளிக்கக்கூடிய தாங்களும் முகமாகப்பட்டது. இன்று தினம் நீர்வாடிய தாமரை போல் முகமெல்லாம் சோர்ந்து கண்களெல்லாம் கலங்கி கவலைப்பட வேண்டிய காரணம் ஏன் அண்ணா? தாங்கள் இப்போது காலால் இட்ட வழிகளை அடியன் கையால் செய்வதற்கு காத்திருக்கிறேன் கூறும் அண்ணா என்று சொல்கிறாய் அல்லவா? உண்மைதான் அண்ணா. அவ்வாறு நான் எப்படி சொல்வேன், என்னமாக சொல்வேன்? நமது பரிவில்லாத சூரிய குலத்துக்கு சீதா தேவியால் நிந்தனையான வார்த்தைகள் ஏற்பட்டதில் அற்பனா என்ன பார்த்து தெரிவிக்கிறார்களா? என்னோட தாய் சீதா தேவினால் நிந்தனையான வார்த்தைகள் நேர்ந்து விட்டதா? எப்படி அண்ணா? அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பங்கப்படாத ரகு வம்சமே பங்கப்பட்டப்பட்டது. இருந்தாலும் அதையெல்லாம் இப்போது விவரமாக சொல்கிறேன், சற்று கவனமாக கேளும். சாரங்கள் ஒரு ராமர் தம்பிமார்களை நோக்கிய ராமர் தம்பிமார்களை நோக்கிய தம்பி சாரங்கள் உரை செய்யவே ராமர் தம்பிமார்களை நோக்கிய
அண்ணா இந்த அஷ்டதிசை 16 8 திசைகளும் உலக சரி நாம் அனைவரும் ஒன்றாக கூடிய அயோத்தியமான அகத்தில் சேர்ந்து வாழ்ந்து வந்தோம் அல்லவா? இப்படியாக நாமும் வாழ்ந்து வருகிற வேலையூதனில் வர்மங்கள் வந்தது காணாரே. என்ன சொல்லுங்க அட இருந்து வருகிற வேலையூதனில் இன்னல்கள் ஆனது லட்பனாரே. நம்ம ஆண்டு வருகிற வேலையூதனில் அவமோசமானது லட்பனாரே. அண்ணா இப்படியாக வாழ்ந்திரும் போது சரி சற்று காலங்களுக்கு முன்பாக சிட்டனை சொற்படி கேட்டு நாம் மூவரும் மனத்திலே வாழ்ந்தோம் அல்லவா? ஆமா அப்படி வாழ்ந்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு பொய்மான வேட்டைக்கொண்டு நான் சொல்ல என்னை தேடி நீ கானகம் வந்துவிட நீயும் நானும் இல்லாத நேரம் பார்த்து அந்த தென்னிலங்கு அளப்பட்ட சண்டால பாவி ராவணன் தன்னுடைய சுயரூபத்தை எல்லாம் மறைத்து சன்னியாசி போல் வேடம் பூண்டு நம் தேவி சீதாவை பன்னசாலியோடு பாவி துட்டா ராவணன் திரையெடுத்தால் சொல்வதா நமக்கானது. ஐயோ என்ன செய்குவோ தம்பியில சொன்னா இது என்ன இந்த நாட்டில நாம பட்ட பாடெல்லாம் வீரை போராது பாவி தேவர் உன்னாலே அண்ணா அதாவது உன்னுடைய அன்னைக்கும் எந்தனுக்கும் திருமணமாகி அநேக நாட்களாக யாதொரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து உண்மைதான் நம் நாட்டு குடிமக்கள் கூட நமது மாமன்ன சக்கரவர்த்திக்கு பிறகு இந்நாட்டு அரசு கட்டி ஆளுவதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்று கண் கலங்கி கவலைப்படும் நேரத்தில் அந்த துயரமான நேரத்தில் என்ன காரணமோ தெரியவில்லை நம் தேவி சீதாவுக்கு 5 மாத கர்ப்ப நிலவரம் நாம் அறிந்து சந்தோஷமாகி சீதாவுக்கு சீர்மாந்தம் செய்து அவளும் நானும் ஏக சப்ரகோண மஞ்சத்தில் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கும் போது சரி அந்த இன்பமான வேளையில் என் மனதில் ஒரு துன்பமான சந்தேகம் ஏற்பட்டது. அது என்ன சந்தேகம் என்று நான் தெரிந்து கொள்ளலாம் அண்ணா? இப்படிப்பட்ட சந்தேகம் என்னமான சந்தேகம் அண்ணா என்று கேட்கிறாய் அல்லவா? அதாவது வனத்திலே வாழ்ந்திருக்கும் போது தென்னிலங்கு ராவணன் சீதாவை சிறையெடுத்து விட்டான் தென்னிலங்கு நோக்கி. அதன் பிறகு நீயும் நான் கிஷ்கந்தாபுரி சென்று வாளியை கொண்டு வானரத்தை சேகரித்து தென்னிலங்கு சென்று அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழைத்து அந்த 10 தலை 20 கரங்கள் படைத்த தசக்கிற ராவணனை என் கோதுண்ட மானத்துக்கு இரையாக்கிவிட்டு இப்படி எல்லாம் எத்தனையோ துன்பப்பட்டு துயரப்பட்டு சீதாவை சிறைமீட்டி வந்து மீண்டும் அயோத்தி மாநகரத்தில் அரசு கட்டி வாழ்ந்து வருகிறோமே. அப்படி இருக்க நம் நாட்டு குடிமக்கள் நம்மை பற்றி புகழ்கின்றாரா இகழ்கின்றாரா என்ற சந்தேகம் உருவாகி அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று இன்று தினம் தலையார் விட்டு நகர்சோனை பார்க்கும் போது நமது 10ஆம் தேதியில் வாழப்பட்ட யாகாலியாகப்பட்டவன் நம்மை பற்றி கேவலமான வார்த்தை சொல்லிவிட்டான். என்ன வார்த்தை தெரிவிக்கிறார்கள்? 10ஆம் தெருவில் வசிக்கக்கூடிய ஏகல் என்னவன் நம்மளை பற்றி கேவலமாக வார்த்தை சொல்லிவிட்டார்கள். ஆமாம். அது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை என்றால் அதாவது அந்த யாகாலியானவன் தன்னுடைய மனைவியோட சண்டையாடி சரி கோபத்துக்கொண்டு தாய் வீடு செல்ல சரி அதற்கு தன் தாய் தன் மகனுக்கு புத்திகள் சொல்ல தாய் சொன்ன வார்த்தைக்கு ஏகாலி சொல்லிவிட்ட பதில் என்னவென்றால் அம்மா தாயி ராவணன் சிறை கொண்டு போன செய்திய ராமர் அயோத்தியமான நகரத்தில் வைத்து அரசு பரிமாணம் செய்து வருகிறார் அவருடைய சூரிய குலத்துக்கு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் காலையில் அழுக்கெடுத்து மாலையில் சுத்தம் செய்யக்கூடிய நமது வீரம் பொருந்திய வீரபத்திர குலக்கு சொல்லிவிட்டார்களா? பதட்டப்பட வேண்டாம், ஆவேசப்படுவது நியாயமில்லை. ஏனென்றால் நாம் இந்த 56 நாட்டுக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி அன்னவனோ ஜாதியில் இளையவன் ஏகாலியாக இருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் நாட்டில் கிடையாது அல்லவா? உண்மைதான். இருந்தாலும் தம்பி அண்ணா அன்னவன் சொல்வதிலும் நியாயம் இருக்கின்றது. என்னவென்றால் 8 மாத காலமாக ஒத்தையாக வைத்திருந்தானே நம் சீதாவை. ஆமா அப்படி 8 மாத காலமாக இருந்த சீதா உத்தமையாக இருந்த தப்பு தருவான் யாருக்கு தெரியும்? ஆனால் சீதா உத்தமை என்று நமக்கு தெரியும். எப்படி என்றால் சீதையை சிறைமிட்டி நாளிகள் அதே இடத்தில் அக்னி வளர்த்தோம். அந்த அக்னியால் சீதா தேவியை மூலிகையோடு செய்தோம். அப்படி இருந்தாலும் கூட உளவாயம் மூடினாலும் மூடலாம், ஊர்வாயம் ஓட முடியாது முன்னோர்கள் சொல்வார்களவா? அதற்காக ஆகினால்
இப்போது சீரியால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்க வேண்டுமானால், உன்னுடைய அன்னையான ஜானியால் ஏற்பட்ட தீங்கார வார்த்தைகளை நீக்கிவிட வேண்டுமானால், இனி ஒரு நாளில் கூட நாம் அயோத்திமா நகரத்தில் நாம் சீதாவை தங்க வைக்க கூடாது, கூடவே கூடாது. இந்த வார்த்தை தெரிவிக்கின்றார்கள்னா நம்மளுடைய தாய் சீதாவின் அயோத்தி வரையில் ஒரு நாளும் தங்க வைக்க கூடாது என்று சொல்கின்றாயா? அண்ணா உண்மைதான். ஆகையால் முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்ன பதில் நீ சொல்லிவிடாமல், சரி, இப்போது என்னுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இல்லாமல் நீ ஏற்றுக்கொண்டு நீ என்படி நடக்க வேண்டும். அண்ணா எப்படி என்றால், தம்பி நிலப்பனரே அண்ணா, தம்பி நிலப்பனா நீ சதுருடன் ரதத்தை போட்டு சரி, அட துன்பமான வார்த்தை தன்னை துடுக்கென்று சொல்லிடாமல் லக்பனா லக்பானே துன்பான வார்த்தடி துடுக்கிட்டு சொல்லிடாமல் ஆ ஆ ஆ ஆ அன்பினால் வண்ணல் சொன்ன அண்ணா, அன்பினால் வண்ணால் சொன்ன அசிங்கிற வார்த்தையால நீ வம்பென்ன நம் சீதாதன்னை அந்த வனத்திலே விட்டுவா லத்பனா லத்பானே வாட்படி சீதா தன்னை வரதடி விட்டு வாடா ஆ ஆ ஆ ஆ தமிழ் எப்படா? அண்ணா, இப்போ நாம் தேவ சீதாவை அழைத்து சென்று நீ சரி, அந்த அருணியமோட காடுக மனிதர்கள் இருந்த காடு மிருக ஜாதிகள் வாழ்ந்து வரக்கூடிய தண்டகாரிடத்தில் விட்டுவிட்டு அண்ணா, அயோத்திமா நகரம் வந்து என் முன்னே இருக்க வேண்டும். என்ன இருக்க அதற்குத்தான் உன்னை அழைத்தேன். அண்ணா, அழைத்து செல் சீதாவை என்ன விட்டு வா, கானகத்தில் விட்டு விட்டு அனுப்பிப்போது. வேண்டாம் அண்ணா, என்ன இருக்க என்ன வார்த்தை தெரிவிக்கின்றார்கள்? முன்பதாகவே பரதன் சத்ருக்கன் இருவரிடத்தில் சொல்லும் பொழுது இருவருமே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதை போல தாங்களும் செல்லாமல் ஆரியமான கானகம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம் மனித சஞ்சாரம் இல்லாத எடுத்து சென்று சீதாவை விட்டு வா தம்பி என்று தெரிவிக்கின்றாயே. வேண்டாம் அண்ணா, 5 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றது நம்மளோட தாய் சீதா. ஆனால் பெண் வாவ பொல்லாது என்று சொல்வார்கள் அண்ணா. வேண்டாம் அண்ணா.